கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வேடப்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் கழிவு நீரேற்றம் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேடப்பட்டி ஸ்ரீராம் கார்டன், ஜோதி பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சிக்கு சொந்தமான சிறுவர் பூங்காவில் பாதாள கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்காக புதிதாக கழிவு நீரேற்ற நிலையம் அமைப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்தனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பணிகளை கைவிட்டு அங்கிருந்து அதிகாரிகள் கிளம்பி சென்றனர். ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இடையூறு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சும் கூட திரும்ப அவங்க பிடிவாதமாக இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு வர்றாங்க. இது என்னென்னா மக்கள் அடர்த்தியாக டென்சிட்டி இல்லாத இடத்த ஒரு தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வச்சுட்டு பக்கத்தில் குடியிருப்புகள் இல்லாமல் இருந்தன ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் குடியிருப்புகள் இல்லாத இடத்த தேர்வு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம். மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் செயலில் பார்த்தோம்னாக்கா மக்களுக்கு எந்த விதத்திலையுமே இது நல்லது செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இல்லை. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்காத விடிய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் அறிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் ரெங்கராஜன், பழைய ஓய்வூதியம், சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு சங்கங்கள்லாம் ஒன்று கூடி ஒன்றுபட்ட சக்தியை திரட்டி போராட்டத்தை தவிர வேறு எதையும் செய்வதற்கு வழி இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தின் வாயிலாக வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ராமானுஜபுரம் ஊராட்சியில் அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஏரி மீன்கள் ஏலம் விடப்படுவதை தட்டி கேட்ட நபரை விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் ராமானுஜபுரம் ஊராட்சியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ராமு கிராம நாட்டாமைத்தாரர்களுடன் தன்னிச்சையாக செயல்பட்டு ஏரி மீன்களை ஏலம் விடப்போவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முருகன் என்பவரை திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்தவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். திண்டுக்கல் அருகே நட்சத்திர ஏரியில் நீர் ஆவியாகி வெளியே செல்லும் ரம்யமான காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் அதிகாலை வேளையில் நட்சத்திர ஏரியில் சூரிய ஒளி பட்டதும் நீர் ஆவியாகி பனிமூட்டமாக மேலே செல்லும் காட்சியானது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. இந்த காட்சியை ஏரி சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான கனமழை பெய்தது. வெப்பம் நீங்கி மிதமான சூழல் நிலவி வருவதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மழைநீர் கால்வாய் மீது சிறு பாலம் அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரனிடம் கிராம மக்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். ஆரணி அருகே உள்ள கொட்டாமேடு மேலேரி பகுதியில் உள்ள மலையடிவாரத்தில் இருந்து சிறுமூர் கிராம ஏரிக்கு செல்லும் கால்வாய் உள்ளது. மழைக்காலங்களில் மழைநீர் செல்லும் போது கால்வாயை கடக்க சிரமமாக இருப்பதால் கால்வாயின் மீது பாலம் அமைத்து தர மக்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். மேற்க மழை தண்ணி இருக்குது, அந்த வாடையை இப்போ சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 100 ஏக்கரா நிலம் இருக்குது. அங்கே ஒரு சிறு பாலத்தை கட்டி தரணும். இந்த 100 ஏக்கரா நிலத்துலேருந்து பசங்க பள்ளிக்கூடம் படிக்குவோம். பெரியவங்கெல்லாம் முதியவரெல்லாம் இந்த ஓடையில் இறங்கி போக முடியாது. இந்த 100 ஏக்கரா நிலத்தில் விளையிற மகசூல் நெல், கம்பு, கவுரு, கத்திரிக்காய், கடலக்காய், மிளகாய் இதெல்லாம் எடுத்துமா வழி இல்லை. அதுக்காக எங்களுக்கு ஒரு சிறு பாலம் ஒன்று கட்டி கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மின் இணைப்பு கம்பங்கள் 15 நாட்களுக்கும் மேலாக செயல்படாமல் இருப்பதால் தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
சோழவந்தன் அருகே கொசவப்பட்டி கிராமத்தில் சுமார் 15 நாட்களுக்கு மேலாக விவசாய நிலத்திற்கு செல்லும் மின் இணைப்பு கம்பங்கள் செயல்படாமல் இருப்பதால் நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் நெற்பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் மக்களிடம் பணத்தை மட்டும் வசூலித்துக் கொண்டு அலட்சியமாக செயல்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவழிச்சிருக்கோம். ஒன்றுமே கட்டுப்படி ஆகலை. பூரா பறிஞ்சு செத்து போச்சு. இது காப்பாற்ற முடியாது. கரண்ட் போட்டாலும் எங்களுக்கு இதுக்கு என்னென்னு முடிவு தெரியும். நிறைய நடவு இப்படி காலி ஆயிடுச்சு மேடம். இதை காப்பாற்றி கொடுக்கணும். எங்கள் ஊருக்கு கரண்டே இல்லை. பிள்ளை கூட்டி எல்லாமே கஷ்டப்படுறோம். எங்களால் முடியல. இப்போ மருந்து குடிக்கிற அளவில் வந்து உட்காந்துருக்கோம். எங்களுக்கு இதை முயற்சி பண்ணி எங்களுக்கு ஏதாச்சும் கரண்ட் போட்டு கொடுக்கணும். மின்சார வரியை நீங்கள் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க? மின்சார வரி நாங்கள் காசு கட்டியிருக்கோம். காசு கட்டி அவங்க கொண்டு வந்து வெட்டி போடுறாங்க. வெடிச்சு போகுது. நாங்கள் அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? எதுவுமே செய்யலை. நாங்கள் மின்சாரத்துக்கு வீட்டுக்கு 200 ரூபா வரி போட்டிருக்கோம். மோட்டருக்கு 3000 ரூபா வரி போட்டிருக்கோம். அப்புறமே எங்களுக்கு மின்சாரம் வரல. நீலகிரி மாவட்டத்தில் உதகை நகரத்திற்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் அணைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் இன்னும் 1 மாதத்திற்கு மட்டுமே நீர் இருப்பு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள அணைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் உதகையில் தற்போது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உதகை நகருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பார்சன்ஸ் வேலியில் 8 அடியும் மார்லிமந்த அணையில் 4 அடியும் மட்டுமே தண்ணீர் இருப்பதால் மே மாதம் வரை மட்டுமே குடிநீர் இருப்பு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்திருக்கிறார். நேற்று நாட்களும் முன்னாள் நாட்களும் எல்லாமே நடத்திருக்கோம். முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஸ்கேசிட்டியை ஓரளவு சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கு. டில் மே மந்த் எண்டு வரைக்கும் டூல்ஸ் இன்ஃப்ளோ இருந்தாலும் நம்ம சமாளிக்கிறதுக்காக தண்ணி நம்மளுக்கு அளவாக வச்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடுமலை அருகே மூங்கில் தொழுவு கிராமத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லும் பிரதான குழாய் உடைந்துள்ளதால் கடந்த சில தினங்களாக குடிநீர் முறையாக வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் குடிமங்கலம் அடுத்த பெதப்பம்பட்டி நால்ரோடு பகுதியில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள் குடிநீர் கூட இல்லாமல் அவதிப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த திருவேற்காடு பகுதியில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியில் பெண் ஒருவரை விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆவடி நாசர் அநாகரிகமாக பேசியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடு பகுதியில் தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர் பழம் வாங்கிய பெண்ணிடம் எவ்வளவு பழம் வாங்குவ, போதும் போ இன்னும் பொறுக்கிக்கிட்டு இருக்க என கூறியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கிதமில்லாமல் செயல்பட்டு பதவியை இழந்த போதும் இன்னும் திருந்தாத நாசர் எப்போதுதான் திருந்துவார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் பிரேத பரிசோதனை செய்வதற்கு தாமதப்படுத்திய அரசு கல்லூரி முதல்வரை கண்டித்து இறந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூரில் வைப்பம் கிராமத்தை சேர்ந்த திருமூர்த்தி என்பவர் கடந்த 28ஆம் தேதி பூச்சிக்கொல்லி மருந்து குடித்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது முதல்வர் முத்துகிருஷ்ணன் பிரேத பரிசோதனை செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆவேசமடைந்த இறந்தவரின் உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமூர்த்தி என்ற மாணவன் கடந்த 28ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் களைக்கொல்லி மருந்து குடித்து திரு கண்மணி அவர்களுடைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் இன்றைக்கி காலையில் 11 மணி வாக்கில் இறந்துட்டார். உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறையினர் அதுக்கான எல்லா ரெக்கார்டும் ரெடி பண்ணிட்டு வந்து மணி 3 உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொடுத்தாங்க. எங்களுக்கு 3:30 மணிக்கே கொண்டாந்து தபாலை கொடுத்துட்டாங்க. பேராசிரியர் இன்னைக்கே எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சட்டவிரோதமாக விவசாய நிலத்தில் துணைமின் நிலையம் அமைக்கும் பணியை தடை செய்ய கோரி காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கேயம் வெள்ளக்கோவில் அருகே மூத்த நாயக்கன் வலசு கிராமத்தில் அனுமதி பெறாமல் டாடா பவர் நிறுவனம் துணைமின் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெறாது என அதிகாரிகள் வாக்குறுதி அளித்திருந்தனர். இதனை மீறி தற்போது சட்டவிரோதமாக விவசாய நிலத்தில் துணைமின் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை கண்டித்து காங்கேயம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு
முன்பு விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எவ்வித அனுமதியுமே பெறாமல் விவசாய நிலத்தை எப்படி இவர்கள் தொழில் கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்த முடியும்? அது சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அரசாணையால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட ஆட்சியிடமிருந்து உரிய அனுமதி பெறாமல் அந்த நிறுவனம் விதிகளை மீறி சட்டத்தை மீறி தொடங்கும் பணிகளை தடுத்து நிறுத்திடக் கோரி இன்னைக்கு நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்திற்காக காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். பேச்சுவார்த்தைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் எங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் தொடரும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தனியார் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் மாநகராட்சி அண்ணாமலை நகர் பகுதியில் மித்ரலீலா என்னும் தனியார் குழந்தைகள் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் உடனடியாக மருத்துவமனையில் இருந்த குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் வெளியேற்றப்பட்டனர். மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலை அடுத்து வெடிகுண்டு செயலிழப்பு துறையினர் மருத்துவமனையில் தீவிர சோதனை நடத்தியதில் மிரட்டல் வதந்தி என தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெருமாநல்லூர் சந்தை கடை எதிரே உள்ள டாஸ்மாக் கடையில் கூலி தொழிலாளி ஒருவர் 140 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டிலை வாங்க சென்றுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் அதிகமாக தந்தால் மட்டுமே மது பாட்டில் வழங்கப்படும் என டாஸ்மாக் ஊழியர் கூறியுள்ளார். இந்த வீடியோ வெளியான நிலையில் விடிய அரசின் துணையோடு டாஸ்மாக் கடைகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 140 ரூபா அசல விடனா அப்புறமேல் 10 ரூபா வந்துறேன். என்கிட்ட 150 ரூபா தான் அசலே. அண்ணா நான் ரெகுலராக தானே வாங்குறேன். வராதுங்க, ரெகுலராக வராதுங்க. பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவனரின் தாயார் உடலுக்கு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவனர் முருகன் ஜியின் தாயார் மாயக்கால் வயது மூப்பு காரணமாக காலமானார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கவனம்பட்டியில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் எம்பி பார்த்திபன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குராயூர் பகுதியில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்படுவதை கண்டித்து பொதுமக்களுடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பகுதியில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது என்றும் விடியா திமுக ஆட்சியில் சாராய ஆறு ஓடுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் தினந்தோறும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஏதாவது ஒரு மூலையில் கைப்பற்றுறாங்க. சந்துக்கு சந்து தெருவுக்கு தெரு விற்கிற சாராயம் ஆறு ஓடுது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறும் தேனாரும் ஓடுன்னு அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார். இப்போ தமிழ்நாட்டில் சாராய ஆறு தான் ஓடுது, பாலாறும் தேனாரும் இன்னும் ஓடலை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெக்கலூர் பகுதியில் பேருந்துகளை நிறுத்தக் கோரி அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்துகள் நிறுத்தப்படாததால் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தெக்கலூரில் பேருந்துகளை நிறுத்தாவிட்டால் போராட்டம் தொடரும் என அவர்கள் விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே வங்கி முன்பு விவசாயியின் கவனத்தை திசை திருப்பி 5 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேத்தியாத்தோப்பு பகுதியில் உள்ள வங்கியிலிருந்து சிவச்சிதம்பரம் என்பவர் 5 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துள்ளார். அப்போது அவரது இருசக்கர வாகனம் முன்பு மர்ம நபர்கள் வாகனங்களை நிறுத்தி தகராறு செய்து கொண்டிருந்துள்ளனர். தகராறை வேடிக்கை பார்த்த சிவச்சிதம்பரத்தின் கவனத்தை திசை திருப்பிய அந்த மர்ம நபர்கள் அவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த விவசாயி சிவச்சிதம்பரம் திருடர்களை பிடிக்காமல் போலீசார் அலட்சியம் காட்டி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். திட்டம் போட்டு சதியை என் கூட இருந்து என் பின்னாடி வாட்டமா வந்து வாகனத்தை எடுக்காத முன்னுக்கு பின்னா குறுக்க விட்டு பின்னாடி வாட்டமா பெட்டியில இருந்த பணத்தை சுத்தமா எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நானும் பல முறை கேட்டதுக்கு அவங்க அங்க இருக்கு இங்க இருக்கு, நான் அங்க தேடி பாக்குறேன் இங்க தேடி பாக்குறேன்னு இது வரைக்கும் காவல்துறை எதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாடானை அருகே இளஞ்சியமங்கலம் கிராமத்தில் 2ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 12 காளைகளும் 9 வீரர்கள் அடங்கிய 12 குழுக்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. விராலிமலை ஸ்ரீ மெய்கண்ணுடையாள் அம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியினை முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். இதில் புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 800 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் பகுதியில் ஆவின் பால் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்தனர். மாதவரம் ஆவின் பால் பண்ணையிலிருந்து நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பால் பாக்கெட்டுகளை பால் முகவர்கள் மூலம் பொதுமக்கள் வாங்கிச் செல்கின்றனர். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து பால் பாக்கெட் நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் கொழுப்பு சத்துகளும் குறைக்கப்பட்டது. மேலும் பாலின் எடை குறைந்தும் காணப்பட்டது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு தினந்தோறும் கிடைக்கக்கூடிய ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை தமிழக அரசு கட்டுக்குள் கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆவின் பால் கிடைத்தா ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. காலையில் 4 மணிக்கு போனால் தான் கிடைக்குது. முன்னாடி ரெகுலர் எந்த டைம் போனாலும் கிடைக்கும். இப்போ ஏன்னா குழந்தைகள் அதையே கொடுத்து பழகிட்டனால வேறு பால் கொடுத்தா பிரச்சனை வருது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ போனாலும் பால் இல்லை பால் அடிக்கிற வெயிலில் மோர் தயிர் எதனா குடித்தா தான் கொஞ்சம் உடம்பே குளிர்ச்சியாக இருக்கும். மக்களுக்கு வந்து சரியான முறையில் பால் வந்து இது வரைக்கும் சேரலை. இது வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் அதிகமாக மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதியை ஆசிரியர்கள் முறையாக பயன்படுத்துவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் தொடங்கப்படாததால் பள்ளி கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையிலும் கழிவறைகள் சுகாதார சீர்கேடாக சிதிலமடைந்து கிடப்பதாகவும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அரசு பள்ளிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதியினை ஆசிரியர்கள் முறையாக பயன்படுத்தாமல் கையாடல் செய்து வருவதாக கூறப்படுவதால் சிறப்பு அதிகாரிகளை நியமித்து ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். பள்ளியில் வந்து இந்த சீரமைப்பு ஒதுக்கப்படுகிற காசை பள்ளிக்கு செலவிடுகிறார்கள் என்று ஆய்வு செய்து பார்த்தால் பள்ளிக்கு ஆசிரியர் செலவிடுவதில்லை. வேறு கணக்கை காட்டி கணக்கு மட்டும் இருக்குமே தவிர பள்ளி சீரமைப்பு நடப்பதே இல்லை. இந்த முறை தமிழக அரசு இந்த முறை இந்த நிதியை மக்களுடைய நிதி வரிப்பணம் இந்த பணம் சீராக பள்ளிக்கு செல்கிறதா பள்ளி சீரமைக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.